ஸோ வணக்கம் நண்பா. நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சில் நல்லா ப்ளே பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த மேட்ச்சோட நம்ம பார்த்திங்கன்னா மாஸ்டர் ரீச் பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஒரு மேட்ச் ப்ளே பண்ணிருக்கும்போது நான் வெளியில் இருப்பேன். வெளியில் இருக்கும்போது என்னால் சரியாக விளாண்டுருக்க முடியாது. அதனால என்ன பண்ணியிருப்பேன், ஸ்டார்டிங்லேயே லைட்டாக கொஞ்சோண்டு லூட்டு மட்டும் அடிச்சுட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உட்காந்துருப்பேன். ஏன்னா இங்கே தான் தண்டர் ஜோன் இருக்கும். ஸோ இங்கே தான் லாஸ் ஜோன் வரும்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்டு நான் வெளில போய்ட்டுருப்பேன். திருப்பி உள்ளே பார்க்கும்போது நான் நினச்ச மாதிரி இங்கே தான் லாஸ் ஜோனு. அதுக்கப்புறம் நான் 2-3 தடவை நம்ம டீம்மேட்டை ரிவைவ் பண்ணிட்டு அங்கங்கே போய் உட்காந்துருப்பேன். இருந்தாலும் நம்ம டீம்மேட்டு மறுபடியும் செத்துக்கிட்டே இருக்கானுங்க. இந்த ரேண்டம் பிளேயர்ஸ்குள்ளே போனாலே இதுவே ஒரு தொல்லை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா வெண்டிங் மிஷின் இருக்குது. எப்போ இருந்தாலும் லாஸ் ஜோனுக்கு ரிவைவ் பண்ணுறவனுங்க இந்த இடத்துல தான் ரிவைவ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் நான் இங்கேயே எங்கேயாவது ஹைட் பண்ணி அடிக்கிற மாதிரி ப்ளேஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பேன். மேலே பார்த்திங்கன்னா இடம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல லான்ச் பேட் இருந்துச்சுன்னா தாராளமாக மேலே போய் உட்காந்துருக்கலாம். ஆனால் இப்போ அதெல்லாம் வாங்குற அளவுக்கு காசு இல்லை. ஸோ அதனால் இங்கே எப்படியாச்சும் ஏறணுமே, என்கிட்ட ஒரு 6 வால் இருக்கும். சரி இதை போட்டு ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வால் போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். நானும் போடுறேன் தப்பாக போட்டுட்ருக்கிறேன். நான் வாலை ஒரு வால் மேலே ஒரு வால் போட்டு ஏறி இருந்தால் கூட ஏறியிருக்கலாம் போல். இந்த மாதிரி 3 சைடு போட்டு ஏறேன்னு சொல்லிட்டு வாலே பத்தாமல் போயிடுச்சு. நானும் எப்படியாச்சும் ஏறிடலான்னு சொல்லிட்டு வால் போட்டு ஏற ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். ஆனால் கரெக்டாக வால் தப்பாக விழுந்துருது. கரெக்டாக இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா வால் போடுறதுல தப்பு பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல இந்த வாலுக்கு மேலே போட்டிருந்தேன்னா நான் நேரம் மேலே ஏறி போயிருப்பேன். ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பக்கம் போட்டனால நம்மளால் ஏற முடியல. டக்குன்னு ஒரு கார் சவுண்டு வேறு கேட்கும். சரி ஏதோ ஒரு கைப்புள்ள ரிவைவ் பண்ண வருது போலன்னு சொல்லிட்டு நானும் மண்டைக்கு வச்சு உட்காந்துட்டே இருப்பேன். ஆனால் யாருமே வந்திருக்கவே மாட்டானுங்க. நானும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே உள்ள வால் உடையவும் ஆரம்பிச்சிரும். நான் எனக்கு பார்த்திங்கன்னா வால் கிடைக்கவும் ஆரம்பிச்சிரும். சரி வால் கிடச்சிச்சு, இதை போட்டு ஏறிடலாமான்னு பார்ப்பேன். ஆனால் இன்னும் 2 வால் இருந்தால் டப்புன்னு ஏறிடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த 2 வால் வரதுக்குள்ளே இந்த வாலுமே பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. சரி ரைட்டு, நம்மளுக்கு இது செட் ஆகாது, அந்த ரிங்குக்குள்ளே போய் உட்காந்துடலாமான்னு பார்ப்பேன். ஆனால் ரிங்கில் பார்த்திங்கன்னா 4 பேர் வந்துட்டானுங்கன்னா சைடில் அடித்தானுங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இந்த இடத்த பார்த்திங்கன்னா பார்க்கவே இல்லை. இது சூப்பராக இருக்குது. நானும் பார்த்திங்கன்னா ஸ்கோப் போட்டு தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்போ உள்ளே போனானே தெரில. அங்கே பாருங்கள், ஒருத்தன் ஓடி போய்ட்டு ரிவைவ் பண்ணிட்டு திருப்பி ஓடி வந்துட்டுருக்குறான். இவன் உள்ளே ஓடி போய் ரிவைவ் பண்ணதை நான் பார்க்கவே இல்லை. எப்படி வந்தானே தெரில. எனக்கு தெரிஞ்ச ஜோன் வழியாக வந்திருப்பான்னு நினைக்கிறேன். சரி அவன் மட்டும்தான் பார்த்தா அவனுக்கு பின்னாடி அவன் டீம்மேட் ஆள் எனிமையான்னு தெரில. இன்னொருத்தனை போயிட்டு ரிவைவ் பண்ணி விட்டுட்டு வந்துருக்குறான். ஸோ அவனே பார்த்திங்கன்னா ஹெட்ஷாட் அடிச்சிட்டோம். இந்த ஹெட்ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் யாருமே பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. உங்களுக்கு நம்ம வீடியோஸ் போடுறது பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இல்லை பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்றதை மட்டும் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காண்டா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னிங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நானும் உள்ளே போய்ட்டு நம்ம டீம்மேட்டை ரிவைவ் பண்ணிட்டு வரதுக்குள்ளே ஒரு கிராஸ் ஃபயர் ஒன்று பண்ணி உள்ளே ஒருத்தனை பொட்டியாகவே ஆக்கி வச்சுருக்கான். வேணும் நான் பார்க்கவே இல்லை. எப்போ தாண்டா நீங்கள்லாம் உள்ளே வந்தீங்க? இங்கிட்டு போகிற கேப்பில் உள்ளே சண்டை போட்டிருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவன்ட்டு எஸ்விடி இருந்துச்சு. சரி எஸ்விடி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே எஸ்விடி மாற்றிட்டு போயிருப்பேன். இந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட்டுக்கு ஃபுட் ஸ்டெப் வேறு காமிக்கும். சரி உள்ளக்க எனிமி இருக்கானுங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஸ்கோப் போட்டு பார்ப்பேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த டீம்மேட்கிட்ட காமிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் உடனே போயிடும் இந்த 2ஆம் நம்பர் டீம்மேட் கிட்ட. 1ஆம் நம்பர் டீம்மேட் கிட்ட தான் காமிச்சிட்டே இருக்கும். நானுமே பார்த்துட்டு 2 டேமேஜ் கிட்டே கொடுத்துருவேன். கிட்டத்தட்ட 150 டேமேஜ் போயிருக்கும் அவனுக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட்டை நாக்கு வச்சுருவோம். அப்போவே எனக்கு ஒரு டவுட்டு, அவன் பார்த்திங்கன்னா 2 பேர் போல் உள்ளக்க. அவன் வெளில வந்துடுவான். அதுக்கப்புறம் வெளில வந்ததுக்கப்புறம் நான் செம்ம டேமேஜ் கொடுத்துருப்பேன். நானுமே பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கும் மாற்றி டேமேஜ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா எங்ககிட்ட சண்டை போடாமல் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு டீம் இருந்தாங்க. அவனை பார்த்திங்கன்னா முடிச்சு விட்டானுங்க. நானும் பக்ஸாட் அடிக்கலான்னு பார்த்துட்டே இருப்பேன். நம்ம டீம்மேட் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நாக்கு வச்சு கில்லுமே எடுத்துருவார். ஆல்ரெடி நிறைய தடவை நாக்காய் எழுந்திரிச்சனால அவனை டக்குன்னு கில் ஆகிடுவான். அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல மோசம் போட்டு ரஷ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அவன் என்னை பார்க்கவே இல்லை போல். நான் அதோட பின்னாடி 2-3 டேமேஜ் பார்த்திங்கன்னா கொடுத்துருவேன். அவனுக்கு பார்த்திங்கன்னா செம டேமேஜ். அதுக்கப்புறம் அவனே சோன் உள்ள ஓடி போய் செத்து போயிடுவான். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க கைஸ். பை கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.